أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசீனின் தஃப்சீர் அஷ்-ஷாராவியுடைய தஃப்சீர் பகுதியை ஒரு நாள் பதிவாகவும் அதில் காணப்படும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை இன்னொரு பதிவாகவும் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று சூரா யாசீனின் வசனம் 41 வாயத்துல்லஹும் அன்னா ஹமல்னா துர்ரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஊன். மேலும் நிரம்பிய கப்பலில் நாம் அவர்களின் வழித்தோன்றல்களை எவ்வாறு ஏற்றியுள்ளோம் என்பதும் அவர்களுக்கோர் சான்றாகும் என்ற வசனத்திற்கான அறிவியல் வசனங்களை, அறிவியல் செய்திகளை உங்கள் செவிகளுக்கு தருகின்றோம். வசனத்தில் அல்லாஹ் கூறும் சொற்றொடரை கவனியுங்கள். நிரப்பப்பட்ட கப்பல் என்று சொல்கிறான். இதை நாம் ஆராய வேண்டுமென்றால் எப்படி நிரப்பப்பட்டது என்பதையெல்லாம் ஆராய வேண்டும் என்று சொன்னால் இதற்குரிய சயின்ஸ், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் துறையில் வருகிறது. கப்பல் கட்டுமானம் என்பது இந்த துறையை சார்ந்தது தான். கப்பல் கட்டுமானம் என்பது எளிதானதல்ல. அதன் தொழில்நுட்பம் அலாதியானது. கடலின் நடுவில் பயணிக்க உதவும் இந்த சாதனம் சரியாக கட்டமைக்கப்பட வேண்டும், இல்லையேல் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் அல்லாஹ் தனது தூதர் நோவா என்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கிறான். மேலும் அதை தனது கண் பார்வையில் வைத்து செய்யும்படி, தனது கண்காணிப்பில் வைத்து செய்யும்படி உத்தரவை விடுகின்றான். ஃபஅவ்ஹைனா இலைஹி அனிஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வஹைனா. நாம் அறிவிக்கின்றபடியும் நமது கண்காணிப்பிலும் ஒரு கப்பலை தயார் செய்வீராக என்று நாம் அவருக்கு வகை அறிவித்தோம். 23-27. இவ்வளவு பாதுகாப்பாகவும் அல்லாஹ்வின் மேற்பார்வையிலும் கப்பல் தயாரிக்க வேண்டும் என்பது ஏன்? ஏனெனில் அது ஆபத்து நிறைந்தது. சற்றே சருகினால் அடுத்து நடப்பது உயிரிழப்புத்தான். அப்படி ஒரு ஆபத்து அந்த கப்பலாலும் ஏற்படக்கூடும், அல்லது கப்பலை சூழும் சூழலாலும் ஏற்படக்கூடும். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹரி ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபத்தின் வஃபரிஹு பிஹா ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃபுன் வஜாஅஹுமுல் மௌஜு மின் குல்லி மக்கானின் வظنوا அன்னஹும் உஹீத பிஹிம். தரையிலும் கடலிலும் உங்களை இயங்கச் செய்பவன் அவனே. பிறகு நீங்கள் கப்பல்களில் ஏறி சாதகமாக வீசும் காற்றோடு மகிழ்ச்சியுடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடுமையான எதிர்காற்று வீசுகிறது. மேலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அலைகள் தாக்குகின்றன. அப்பொழுது தாம் கடும் பிரளயத்தால் சூழப்பட்டுள்ளதாக பயணிகள் எண்ணுகிறார்கள். அல் குர்ஆன் 10:22. மேலும் கப்பல் பயணம் என்பது ஒரு சாகச பயணமே. தரைவழி பயணங்கள் போல் கடல் வழி பயணத்தை கருதிவிட முடியாது. கப்பலில் பயணிக்கும் அந்த கப்பல் மட்டுமே உலகமென சுருங்கிவிடும். வெளியில் எல்லா பக்கங்களிலும் நீர் சூழ்ந்த நிலை இருக்கும். எனவே இந்த பயணத்தை சொந்த முயற்சியில் மட்டுமே செய்துவிட முடியாது. முழுமையாக இறைவனின் பாதுகாப்பும் அருளும் நிறைந்திருக்க வேண்டும். அதாவது கப்பலில் ஏறிக்கொண்டால் கப்பல் கடலுக்குள் சென்று விடும்போது அது உலகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது.
சுற்றின் சூழல்கள் அனைத்திலும் நீர் மட்டுமே மிஞ்சி நிற்கிறது. எங்கு நோக்கிலும் நீர். அந்த நிலையில்தான் கப்பல் செல்கிறது. எனவே கப்பல் பயணம் என்பது சாதாரணமானதல்ல. முழுமையான அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் பேசுகிறது. எனவே இந்த பயணத்தை சொந்த முயற்சியில் மட்டுமே செய்துவிட முடியாது. முழுமையாக இறைவனின் பாதுகாப்பும் அருளும் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி நிறைந்திருப்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். நிரப்பப்பட்ட கப்பல் என்ற சொல் அதையே குறிக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் தனது கண் பார்வையில் கப்பலை கட்டுமானம் செய்ய சொல்கின்றான். டைட்டானிக் என்ற ஒரு கப்பல் உலகிலேயே மிகத்திறன் வாய்ந்த என்ஜினியர்கள் குழு அதை கட்டி உருவாக்கி முடித்தது. அனைத்து பணிகளும் முடிந்து சோதனை செய்து முடிந்தபோது இக்கப்பலை மூழ்கடிக்கவே முடியாது என்று கூறித்தான் அறிமுகம் செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அது தன் முதல் பயணத்திலேயே மூழ்கி பேரழிவை ஏற்படுத்தி ஒரு வரலாற்றையே உருவாக்கிவிட்டது. இதுதான் கப்பலின் சூட்சுமம். மூழ்கடிக்கவே முடியாது என்று கூறி அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருப்பதை வியந்து பேசிய அறிஞர் குழு முதல் பயணத்திலேயே அந்த கப்பலை மூழ்கடிக்கப்பட்டதாக பெற்றுக்கொண்டது. இதுதான் அல்லாஹ்வின் ஆற்றல். அல்லாஹ்வின் அனுமதியின்றி, அவனது நாட்டமின்றி எந்த கப்பலும் நீரில் சென்றுவிட முடியாது. இதுதான் கப்பலின் சூட்சுமம். கடலின் மாறுபடும் குணம் இப்படித்தான் இருக்கும். இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நிச்சயம் அக்கப்பலில் இறையருள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பல் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த கப்பல் முழுவதும் அல்லாஹ்வின் அருள் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே இதற்கு பொருள் என சிலர் சொல்கின்றார்கள். தனது படிப்பறிவு மற்றும் தனது திறமை என பெருமை பேசி திரியும் வேலையெல்லாம் கடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடக்காது. அது மனித கட்டுப்பாட்டை தாண்டி இறை வல்லமையில் உள்ளது. கடந்த காலங்களில் நடந்த பல கப்பல் விபத்துகளின் மூலம் நாம் இதை பார்த்திருக்கிறோம். மூழ்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அறைகோல் விடப்பட்ட பல கப்பல்கள் கடல் சீற்றத்தால், காலநிலை மாற்றத்தால் கடைசியில் கடலில் மூழ்கியுள்ளன என்பதை நாமெல்லாம் அறிவோம். ஏற்கனவே அல்லாஹ் அதை எச்சரித்தே உள்ளான். வைன் நஷ நுகரிகுஹும் ஃபலா சரீஹலஹும் வலாஹும் யுன்கதூன். மேலும் நான் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம். அப்போது அவர்களுடைய முறையீடுகளை கேட்பவர் எவரும் இருக்க மாட்டார். அவர்கள் எந்த வகையிலும் மீட்கவும் பட மாட்டார்கள் என்று இதே சூரா யாசீனின் 43வது வசனம் பேசுகிறது. வசனம் சொல்வது போல் நடந்ததா இல்லையா, அல்லது எப்படி? சற்றே சிந்தியுங்கள், புரியும். மனிதர்கள் தமது விருப்பம் போல் சுற்றுமிடம் கடல் அல்ல. மனிதர்கள் இந்த பூமியில் தாம் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் ஓடிச் சென்று வரக்கூடிய இலகுவான வாய்ப்பு இருக்கிறது. கடல் அப்படிப்பட்டதல்ல. அதற்கு இறைவனின் உதவியும் அருளும் வேண்டும். கடலில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹுடைய அருள் நிச்சயம் தேவை. ஏனெனில் வசஹரலக்குமுல் ஃபுல்க லிதஜ்ரி ஃபில் பஹரி பிஅம்ரிஹி, இன்னும் கப்பலை அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அது அவனது கட்டளைக்கேற்ப கடலில் செல்கிறது. அல் குர்ஆன் 14:32. ஆக கடலில் கப்பல் செல்வதென்றால் அது அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததால் செல்கிறது எனும்போது மனிதன் தன் இஷ்டத்திற்கெல்லாம் அதை வளைத்து ஓட்டிவிட முடியாது. எனவே ஏற்கனவே நிரப்பப்பட்ட கப்பல் என்பது பயணிக்க ஏற்றதாக ஆக்குதல், வசப்படுத்தி கொடுத்தல், மூழ்காமல் பாதுகாத்தல் என இவற்றையெல்லாம் நிரப்பிய கப்பல் என்பதுதான் அது என அறிய முடிகிறது. அதனால்தான் அல்லாஹ் மக்களை கப்பலில் ஏற்றுவதை தனது அத்தாட்சிகளில் ஒன்றாக கூறுகிறான். ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன் என்பதற்கு அறிவியல் கூறுவது என்னவென்றால், கப்பல் என்பது அதன் கட்டுமானத்தில் அதன் மேற்பரப்பில் உள்ள அளவுக்கேற்ப கீழேயும் அதன் எடை இருக்க வேண்டும். உயரம் எவ்வளவோ அவ்வளவு ஆழமும் இருக்க வேண்டும். இதுதான் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் அமைப்பு.
அதற்கேற்ப மேலே தெரியும் உயரம் அளவுக்கு நிகராக இரும்பு ஊசிகள் இன்னும் பல வடிவமைப்புகள் இதற்கு தேவை. மேலும் குறுக்கு நெடுக்காக பல இரும்புகளும் அங்கே கோர்க்கப்பட்டிருக்கும். இப்படி சரியான சமன்பாட்டை அங்கே நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் நிரப்பப்பட்ட கப்பல் என்று சொல்வதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அடுத்த வசனத்தில் வஹலக்னாலஹும் மின் மிஸ்லிஹி மா யர்கபூன், பிறகு அவர்கள் ஏறி செல்லக்கூடிய அதே போன்றவற்றையும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மீண்டும் இன்னொரு முறை இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அல்லாஹ் சொல்வதை கவனியுங்கள். அவர்கள் ஏறி செல்லக்கூடிய அதே போன்றவற்றையும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். அதை போன்றவற்றையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று கூறுவதின் நோக்கம் இது கடலில் மிதந்தோடும் கப்பலை குறிக்கவில்லை. அக்கப்பலை போன்றே வெளியில் தரையில் அவர்கள் ஏறி செல்லத்தக்கவைகளை நாம் படைத்திருக்கிறோம் என்பதே இதன் பொருளாகும். மக்கள் ஏறி செல்லும் தரைவழி பயண வாகனங்கள், வான்வழி பயண வாகனங்கள் என ஏராளமான வடிவமைப்புகளில் இருப்பதை நாம் அறிவோம். பஸ், ரயில், விமானம், கார், வேன், பைக் என பல வகைகளில் உள்ளன. மேலும் இந்த வசன சொல்லமைப்பில் வியப்பூட்டும் ஒரு அதிசயமும் இருக்கிறது. நன்கு கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் அரபி வார்த்தைகளை கூறுவதை பாருங்கள். லஹும் என்ற சொல்லின் இறுதியில் மீம் என்ற எழுத்து இருக்கிறது. லஹும் என்ற சொல்லின் இறுதியில் மீம் என்ற எழுத்து இருக்கிறது. அந்த மீமுக்கு அடுத்து மின் என்று வருகிறது. அதில் முதல் எழுத்து மீம் என்று இருக்கிறது. மூன்றாவதாக மிஸ்லிஹி என்ற சொல், இதிலும் முதல் எழுத்து மீம். இதை லஹும் மிம் மிஸ்லிஹி என்று வாசிக்கும்போது அந்த மூன்று மீம்களும் ஒரு சேர ஒன்று போல் ஒலிப்பதை பாருங்கள். மூன்று மீமும் ஒன்றாக ஒலிக்கும். மிம் மிஸ்லிஹி, லஹும் மிம் மிஸ்லிஹி. லஹும் என்பதில் உள்ள இறுதியில் உள்ள மீம், மின் என்பதில் உள்ள முதலாவது மீம், மிஸ்லிஹி என்பதில் உள்ள முதலாவது மீம். இடையில் உள்ள நூன் அது சைலண்ட் என்பதால் இதை சொல்லும்போது மிம் மிஸ்லிஹி என்று சொல்லும்போது மூன்று மீம்கள் ஒரே இடத்தில் ஒலிக்கின்றன. லஹும் மிம் மிஸ்லிஹி என்று வரும். அதற்கு பொருள் அதை போல, அதாவது ஒன்று போல என்று சொல்லும் வார்த்தையும் எழுத்துக்களும் ஒன்று போலவே இருக்கிறது. அதாவது எழுத்தும் ஒன்று போலவே ஒரே மீம் என்றே இருக்கிறது. அதற்கு பொருளும் ஒன்று போலவே என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதன் எழுத்தும் சொல்லும் பொருளும் ஒன்று போலவே இருக்கிறது. மேலும் சொல்கின்ற சொல்லை போன்றே எழுத்தமைப்பு ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறோம். இந்த அமைப்பு அல்லாஹ்வின் சொல்லிலன்றி வேறு எதில் இருக்க சாத்தியம்? சுப்ஹான் அல்லாஹ். வசன சொல்லின் இறுதியில் எர்கபூன் என்ற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் இச்சொல்லை பயன்படுத்துகிறான். இதற்கு பொருள் என்னவெல்லாம் வருகிறது என்று ஒரு சின்ன ஆய்வு செய்தபோது கிடைத்த செய்திகள் நம்மை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு போய் விடுகிறது. ரகீப எர்கப் என்ற இந்த சொல்லை ஆங்கில அகராதியில் தேடிய போது கிடைத்த விடையை இங்கே பதிவு செய்கிறோம். அந்த விடை குர்ஆனின் சொல்லை எவ்வளவு துல்லியப்படுத்துகிறது என்பதுதான் வியப்பின் உச்சம். இந்த சொல்லிற்கு எர்கபூன் என்ற இந்த சொல்லிற்கு முதலாவதாக நம்பர் 1 ரைடு, பயணம் செய்வது என்று பொருள். ரைடு அதற்கு பஸ், கார், பைக் போன்றவற்றை குறிக்கும். ரெண்டாவது சுப்ரீம் பாசர், மிகைப்படுத்தப்பட்ட விரைவு வாகனம் என்று சொல்லப்படுகிறது. இது விமானங்களாக இருக்கக்கூடும். மூன்றாவது காம்பஸ், பலர் பயணிக்க ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்வது. பலர் பயணிக்க ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்வது, அதாவது இன்று நாம் காண்கின்ற வேன்களைப் போல. நான்காவது
புட் டுகெதர் பலரை ஒன்று சேர்த்து ஏற்றிச் செல்வது ரயில் போன்ற வாகனங்கள். 5வது மவுண்ட் மலை மீது ஏறிச் செல்வது மலை ரயில் மற்றும் மலை ஏறத்தக்க வாகனங்கள் என்று பொருளாகிறது. 6 கன்ஸ்ட்ரக்ட் கார்கோ விமானங்கள் 4 அடுக்குகள் கொண்ட இவ்வகை விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளது. 7 ஃபேப்ரிகேட் கண்ணுக்கு தெரியாத காற்றிலேயே மிதந்து செல்லும் வாகனங்கள். இப்படி எந்த வாகனமும் இப்போது இல்லை, எதிர்காலத்தில் வருவதற்கு சாத்தியமுள்ளது. 8 காம்பேக்ட் சின்ன கேபின் வகை வாகனங்கள். நாம் மட்டும் அல்லது நமது சிறிய குடும்பம் மட்டும் தனியே பயணிக்கும் சின்ன கார்கள், ரயிலில் உள்ள தனி கூபே போன்றவை. மேலும் இதுபோன்று நமது தனி பயன்பாட்டிற்காக விரைவில் வர இருக்கின்ற ட்ரோன் விமானங்கள் வீட்டுக்கு வீடு பயன்பாட்டிற்கு வந்துவிடக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்னும் இதுபோல் எதிர்காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகும் வாகனங்கள் அனைத்தும் இதில் வந்துவிடுகிறது. அல்லாஹ்வின் ஒரே ஒரு சொல், அதற்கு ஆங்கில அகராதி தரும் எண்ணற்ற பொருள்கள். இதுதான் குர்ஆன் கூறும் அறிவியல் அற்புதம். சுபஹான் அல்லாஹில் அலீம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அன்பானவர்களே, இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேட்பதற்கு இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தஃப்சீர் அஷ்-ஷாராவி நூலை ஃபோன் மூலம் கேட்டு பெற்று வாங்கி படியுங்கள். உங்களுடைய குர்ஆன் சார்ந்த அறிவு மேம்படுவதற்கு இதுவே நல் வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற துஆவோடு வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.